வணக்கம். நான் உங்கள் வினோத். நான் ஒரு நிர்வாகம் வச்சு நடத்திட்டு இருக்கேன். அந்த நிர்வாகத்தின் மூலமாக உண்மையிலுமே என்னோட மனசுக்கு விரோதம் இல்லாம ஏழை எளிய மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நியாயமான விலையில தரமான மளிகை பொருளை நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதை ஒரு சேவையாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தவிர ஒரு லாப நோக்கத்தில் அந்த விஷயத்தை நான் பண்ணல. நான் இந்த நிர்வாகத்தை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்க போது நிறைய கஷ்டங்கள், அசிங்கம், அவமானம், கிண்டல்கள். ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு ஒரு தனி காட்டுல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல தான் என்னோட நிர்வாகத்தை ஆரம்பிச்சேன். நிறைய அவமானப்படுத்தினாங்க எல்லாருமே. இதெல்லாம் ஒரு காலமும் ஜெயிக்க போறது இல்ல, யாராச்சும் காட்டுல மல்லிகை வச்சு ஜெயிக்க முடியுமா, இதெல்லாம் சுத்த வேஸ்ட், ஒரே மாசத்துல மூடிடுவாங்க, 3 மாசத்துல மூடிடுவாங்க, கொஞ்ச நாள் தான் இந்த ஃபீல்ட்ல இருக்க முடியும், யார் யாருமே இல்லாத ஒரு இடத்துல எந்த மக்கள் மளிகை பொருள் வாங்கணும், ஒரு ஊருக்குள்ள வச்சிருக்கலாம், ஒரு சிட்டிக்குள்ள வச்சிருந்துருக்கலாம், ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு மளிகை கடை வைக்கணும்னு நினைக்கிறது ஒரு முட்டாளோட முடிவு அப்படின்னு சொல்லி என்னை ஏளனமா கேவலமா அவ்வளோ பேசினவங்க எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. உண்மையிலேயுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த இடத்துல என்னோட நிர்வாகம் சிறப்பாக போயிட்டு இருக்கு. அது எல்லாமே விளம்பரத்துக்காக கிடையாது. விளம்பரம் எனக்கும் தேவையில்லாத ஒரு விஷயம். அது எல்லாமே ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சராசரி மனிதருக்கும் மளிகை பொருள் என்ன விலைக்கு வருது, அவங்க என்ன விலைக்கு விற்கிறாங்க, மளிகை பொருளோட நிலவரம் என்ன அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நான் ஏன் இதை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருள் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அந்த துறையில் நான் இருக்கேன். இதை பயன்படுத்தி நிறைய மளிகை கடைக்காரவங்க பொதுமக்களை அநியாய விலை வச்சு ஏமாத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறது தான் உண்மை. நான் எல்லாரையும் குறை சொல்றதுக்கு வரல. நேர்மையாகவும் உண்மையாகவும் வியாபாரம் பண்ற வியாபாரிகளும் இருக்காங்க. நான் மட்டும்தான் நியாயமா பண்றேன் அப்படிலாம் சொல்ல வரல. நிறைய பேர் நியாயமா பண்ணிட்டு இருக்காங்க. 3/4 பேர் அநியாயமான வியாபாரத்தை துணிச்சலா பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் ஏமாந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வியாபாரம் பண்ணாம நியாயமான முறையில தரமான மளிகை பொருளை அவங்ககிட்ட வியாபாரம் பண்ணி மக்கள் அவங்களுடைய பணத்தையும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். இந்த சேனல் மூலயமா நிறைய விஷயம் மளிகை கடையை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. அதாவது மளிகை பொருள் என்ன ரேட்டுக்கு வருது, அதை என்ன ரேட்டுக்கு எங்களை மாதிரி கடை வச்சிருக்கவங்க மக்களுக்கு கொடுக்குறாங்க, எவ்வளோ லாபம் இடையில வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெள்ள தெளிவா நான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது, எந்த ஒரு விளம்பர நோக்கமும் கிடையாது. முழுக்க முழுக்க பொதுநலமான ஒரு விஷயம்தான் இது. நான் இந்த ஏரியாவில் இந்த நிர்வாகத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுத்து பகுதியில் உள்ள நான் எல்லா மளிகை கடைக்காரங்களையும் குறை சொல்ல விரும்பல. 3/4 பேர் அநியாய விலைக்கு தான் மளிகை பொருளை வித்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் என்னோட நிறுவனத்தினால அவங்களுடைய நிறுவனம் வியாபார ரீதியா பாதிக்கப்படுதுன்னு இன்ன வரைக்கும் பல எதிர்ப்புகள், பல தடைகள், பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை அனைத்தையுமே நான் சமாளிச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்கு மக்களும் எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் எதிர்த்து தான் நான் மக்களுக்கு இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மளிகை பொருளோட விலை எல்லாமே மக்களுக்கு தெரியணும், தெரியப்படுத்தணும். அதுதான் என்னோட நோக்கம். அதுக்காக தான் இந்த பேட்டி எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க மளிகை பொருளோட நிலவரம், இல்லை நாளைக்கு நீங்க ஒரு மளிகை கடை வைக்கிறதா இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி மளிகை கடை வச்சிருந்துருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. வியாபாரத்தை, அதுவும் மளிகை பொருள் வியாபாரத்தை நேர்மையாகவும் உண்மையாகவும் பண்ணணும். மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளால நல்லது செய்ய முடியுமோ அதை செய்யணும். நீங்க நாளைக்கு ஒரு மளிகை கடை வைக்கிறதா இருக்கலாம், இல்லை அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம். அவங்களுக்கும் இந்த சேனல்ல வரக்கூடிய வீடியோ, நான் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப உதவியா இருக்கும். என்னோட அனுபவங்களை நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம்தான். இதுல வர்றது உங்களுக்கு உடனே தெரியணும் அப்படின்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மளிகை பொருள் தானே அப்படிங்கிற அலட்சியம் தயவு செஞ்சு வேண்டாம். உணவு பழக்க வழக்கங்கள் மாறினதுனால மட்டும்தான் இன்னைக்கு வரக்கூடாத நோயெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தவிர்த்து ஒரு உணவுப் பொருளோட விலைவாசி என்ன அப்படிங்கிறத பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சேனல் மூலயமா நான் அதை தெரியப்படுத்துவேன். ரொம்ப நன்றி மக்களே.